பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு ஓப்பனாகவே அறிவிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். யாருடனும் இப்போதைக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒதுக்காம இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அடுத்து முன்னாள் அமைச்சரான திரு கடம்பூர் ராஜு ஜெயலலிதா அவர்களை வரலாற்று பிழை செஞ்சுட்டாங்க, பாஜக ஆட்சியை கவிழ்த்து அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு தான் இது வரலாற்று பிழை இல்லைங்க, வரலாற்று புரட்சிங்க, நீங்கள் அம்மாவையே எப்படிங்க விமர்சிக்கலாம், மன்னிப்பு கேட்கணும், இது ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைச்சதுக்கு சமம், துரோகம் அப்படின்னு கடும் அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு ஓபிஎஸ். ஸோ இவை எல்லாவற்றையுமே சாதகமாக பார்க்குறாங்க திமுக, குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். என்னன்னா பாஜகவை இப்போ இறங்கி ஓபிஎஸ் அடிக்கிறப்ப அவங்களோடவே இருந்த ஒருத்தர் இப்போ பாஜக துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு பேசுகிறப்ப அது மக்கள்கிட்ட பாஜகவுக்கு எதிரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பாஜகவை வீழ்த்தக்கூடிய வகையில் ஒரு வலிமையான கட்சியாக திமுக இருக்கு. அந்த வாக்குகள் சாதகமாக திமுகவுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணி பக்கம் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, வேற பக்கம் இருந்தாலும் சரி, தங்களுடைய எதிரியை அவரும் எதிர்க்கிறதால அது ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்காரு சிஎம் அப்படிங்கிறாங்க நெருக்கமான சீனியர்கள்.